புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. மண்ணாடிப்பட்டில் நமச்சிவாயம், முதலியார்பேட்டையில் ஜான்குமார் போட்டி என அறிவிப்பு. காலாப்பட்டு தொகுதியில் கல்யாண சுந்தரம், ராஜ்பவனில் ராமலிங்கம், ஊசுடுவில் தீப்பைந்தான் போட்டி. மணவெளியில் ஏம்பலம் செல்வம், திருநள்ளாறில் ராஜசேகரன் வேட்பாளர்களாக அறிவிப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக தலா 14 தொகுதிகளில் போட்டியிட திட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிகவுக்கு தலா 1 தொகுதிகள் ஒதுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல். புதுச்சேரியில் கூட்டணி குறித்து திமுகவுடன் இன்று இறுதி பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் பேட்டி. See, in Puducherry, we already conducted our CEC meeting in Delhi. All the 30 seats have been cleared. Just because we are waiting for DMK's alliance talk that is not as successfully concluded, we are just waiting and expecting them that they will come. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு 36 கோடி ரூபாய் சொத்துக்கள். வேட்பு மனுவுடன் அளித்த பிரமாண பத்திரத்தில் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவிக்க இணைவதை தடுத்தவர் ஆதவ் அர்ஜுனா. நியூஸ் 8 தமிழ்நாடு அளித்த சிறப்பு பேட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றச்சாட்டு. பட் ஆனால் என்னோட பிரதர்ல அவர் இன்னொருத்தர் திமுக இருந்து தூண்டுதல் மூலிமா அவர் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்பையாக வந்து டிவிகேலேருந்து அவங்கள அலைன்ஸ் போடாமல் இதே நியூஸ் 8 தான் ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 months பேக் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். கண்டிப்பாக வந்து இது யாரு கூடயும் போக விட மாட்டாங்க, போக விடாமல் அவர் தனியாக நிற்க வைக்கணுங்கிறது தான் அவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கொடுத்த அஜெண்டா. ஸோ அவங்க கரெக்டாக அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் தமிழ்நாடு பயணம் ஒத்திவைப்பு. டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி டெல்லியில் முகாமிட்டுள்ளதால் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருவார் என தகவல். பிரதமருடன் நாளை ஆலோசனை இருப்பதாலேயே பியூஷ் கோயல் இன்று தமிழ்நாடு வரவில்லை என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் வர வாய்ப்பிருப்பதாக நியூஸ் 18க்கு பேட்டி. அவன் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு நாளைக்கு, அதனால நாளை இரவு நாளை மறுதினம் கூட வரலாம். அவன் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு நாளைக்கு, அதனால நாளை இரவு நாளை மறுதினம் கூட வரலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடக்கம். குறைவான தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்துள்ள நிலையில் தேசிய பொதுச் செயலாளர் MA பேபி தலைமையில் ஆலோசனை. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நண்பர் என்ற முறையில் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் MA பேபியை சந்தித்து பேசியதாக விளக்கம். நான் சேகரித்த உயர்ந்த செல்வம் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நண்பர் மிஸ்டர் பேபி அவருக்கு வந்திருக்காருங்கிறதுனால அவர் வந்து ஒரு நிமிடம் சந்திச்சுட்டு போனதுக்காக வந்தார். கூட்டணியில் 9 புதிய கட்சிகள் வருகையால் தொகுதிகளை குறைத்துக் கொடுக்க திமுகவுக்கு அழுத்தம் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. கூடுதல் தொகுதிகளை திமுகவும் விட்டுக் கொடுக்க வலியுறுத்தி வருவதாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் வலியுறுத்தல். 9 கட்சிகளை புதிதாக இணைத்திருக்கிற நிலையில்தான் இந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த பொதுத் தேர்தலில் 173 இடங்களில் திமுக மட்டுமே போட்டியிட்டது. இந்த முறை அதிலும் அவர்கள் நிறைய குறைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிறார்கள். நீங்களும் விட்டுக் கொடுங்கள் என்றுதான் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்ட பரப்புரையை நாளை மறுதினம் தொடங்குகிறார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். வரும் 28ஆம் தேதி வரை 9 மாவட்டங்களில் பரப்புரை என அறிவிப்பு. மூலப்பொருட்கள் விலை உயர்வால் தமிழ்நாடு முழுவதும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட மினரல் குடிநீர் பாட்டில்களின் விலை உயர்வு. 1 லிட்டருக்கு 3 ரூபாயும் 20 லிட்டருக்கு 5 ரூபாயும் அதிகரிப்பு என அறிவிப்பு. எங்களது குடிநீர் கேன்களின் விலையும் பாட்டில் விலையிலிருந்து நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய விலையிலிருந்து ஒரு பாட்டிலுக்கு 3 ரூபாய் இருந்து 5 ரூபாய் வரை, கேனுக்கும் ஒரு 20 லிட்டர் கேன் குடிநீர் கேனுக்கு 5 ரூபாய் விலையும் உயர்த்துவதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம்.
சென்னை கிண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடுத்தடுத்து பறவைகள் உயிரிழப்பு. முழுமையாக சமைக்கப்படாத மற்றும் சரிவர சமைக்கப்படாத முட்டை மற்றும் இறைச்சி வகைகளை உண்பதை தவிர்க்க பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திருவண்ணாமலை கோயிலில் பக்தர்களுக்கு இலவச லட்டு பிரசாத விநியோகம் நிறுத்தம். முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பிரசாதங்களின் விற்பனையையும் நிறுத்தியது கோயில் நிர்வாகம். ரம்ஜான் விடுமுறை காரணமாக உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நாடுகாணி சோதனை சாவடியில் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்த வாகனங்கள். விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்த வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். 8 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். மக்களின் உரிமைகளை பிரதமர் மோடி பறிப்பதை அனுமதிக்க மாட்டோம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். தங்கள் நாடு மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்கு ஈரான் கண்டனம். ஐக்கிய அரபு அமீரகம் மீது கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை. பஹ்ரைன் மன்னருக்கு தொலைபேசியில் ரமலான் வாழ்த்துக்கள் கூறிய பிரதமர் மோடி. பஹ்ரைனில் எரிசக்தி மற்றும் குடிமக்களின் உள்கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம். ஈரானில் தங்களது இலக்கு கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவு. ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என தென்கொரியா வலியுறுத்தல். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, கனடா ஆகிய 7 நாடுகள் வெளியிட்ட கூட்டு அறிக்கைக்கு ஆதரவு. ஸ்பெயினின் கனேரி தீவை தாக்கிய புயல். கனமழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டையை தொடரும் துரந்தர் 2 திரைப்படம். 2 நாட்களில் உலகம் முழுவதும் 448 கோடி வசூலித்து சாதனை. தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் செய்ய உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாக இருப்பதாக மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கே ரமேஷ் குற்றச்சாட்டு. ஆதரவாளர்களுடன் நாளை மாலை ஆலோசனை நடத்துகிறார் சரத்குமார். பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. கட்சி தொடங்கி 25 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் போராடியே தொகுதிகளை பெறும் நிலை இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. 10க்கும் கீழ் தொகுதிகளை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலை கணக்கில் கொள்ள வேண்டி இருப்பதாகவும் முகநூல் நேரலையில் விளக்கம். 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் சூழ்நிலை இல்லை என திருமாவளவன் கருத்து. வேட்பாளர்களை முடிவு செய்ய அழுத்தம் தராமல் சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் என தொண்டர்களுக்கு கோரிக்கை. கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத் தோழர்கள் வழங்க வேண்டும்.
திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என தேமுதிக பொருளாளர் சுதீஷ் நம்பிக்கை. அதிமுக வாஷ் அவுட் ஆகும் என்றும் கருத்து. தேமுதிக நாங்க உள்ள போனதுனால 200 தொகுதிக்கு மேல அமோக வெற்றி பெறுவோம். அதிமுக கண்டிப்பாக இந்த வாட்டி வாஷ் அவுட் ஆகும். காரைக்குடியில் ரம்ஜான் தொழுகை முடித்து வந்தவர்களிடம் போட்டி போட்டு வாக்கு சேகரிப்பு. இஸ்லாமியர்களிடம் ஆதரவு திரட்டிய காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடி மற்றும் தாவேக மாவட்ட செயலாளர் பிரபு. சேலத்தில் மசூதி முன்பு விநியோகிக்கப்பட்ட விசில் சின்னம் அச்சிடப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள மசூதிகளில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ரம்ஜான் பெருவிழா. டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதியில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூடி சிறப்பு தொழுகை. ராஜஸ்தானில் ரமலான் பண்டிகையையொட்டி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் மீது மலர் தூவிய இந்துக்கள். மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகை. பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி இடையே அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம். தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை மின் பொறியாளர் தலைமையில் ரயில்வே அதிகாரிகள் பங்கேற்பு. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கிராமத்துக்குள் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தல். அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் சாலை மறியல். பாளையங்கோட்டை சிறையிலிருந்து மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டார் விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி தர்ம முனீஸ்வரன். பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக மாற்றம் என தகவல். விளாத்திக்குளத்தில் சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளியை விரைந்து கைது செய்த காவல்துறை அதிகாரிகள் 25 பேருக்கு டிஐஜி பாராட்டு. நற்பணி சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பு. வேதாரண்யம் அருகே அரசு கட்டட பணிக்கு குழி தோண்டிய போது மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட சிலை. ஐம்பொன் சிலையா என ஆய்வு. மக்களின் மனக்குமுறல்களை கேட்க 1000 ரூபாய் வரை வசூலிக்கும் இளைஞர். மும்பை கடற்கரையில் பதாகையுடன் அமர்ந்து கவனம் ஈர்க்கும் காட்சி.